ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் என்கின்ற இந்த நிகழ்வு எருசலேம் தேவாலயத்தின் வளாகத்தில் நடைபெறுவதாக நாம் பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவை ஒரு தர்ம சங்கடமான சூழலில் சிக்க வைக்க திட்டமிடுகிறார்கள். அதாவது, மோசேயின் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், விபச்சாரத்தில் பிடிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் உரோமையருடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், யூதர்கள் யாருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொல்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இயேசு ஒருவேளை அவர்களை பார்த்து கொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த போதகராக இருக்க முடியாது என்று அர்த்தமாகிவிடும். ஒருவேளை அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் அவர் சட்டத்தை மீறுகிறவர் என்ற நிலைக்கு அவரை தள்ளிவிடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழலில் இயேசு எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுகிறார் என்று பார்க்கிற பொழுது அவர் மிக அமைதியாக சாந்தமாக காணப்படுகிறார். அவர் அமைதியான முறையில் கீழே குனிந்து தரையில் தன்னுடைய விரலால் எழுதி கொண்டிருப்பதாக யோவான் குறிப்பிடுகிறார். இதை பற்றி நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையில் மோசேயிடம் 10 கட்டளைகளை கடவுள் தன் விரலால் எழுதி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு இப்பொழுது புதிய சட்டத்தை, அதாவது அன்பு என்கின்ற சட்டத்தை தன் விரலால் கீழே எழுதுவதாக யோவான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். இதை நாம் எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். யாரெல்லாம் கடவுளை விட்டு விலகி செல்கின்றார்களோ அவருடைய பெயர்கள் தரையில் எழுதப்படுவதாக எரேமியா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறார். ஆக இங்கு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து குற்றம் சுமத்தருடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு தரையில் எழுதுவதாக ஒரு சில விவிலிய அறிஞர்கள் சொல்வதையும் நாம் பார்க்கலாம். எனவே ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் அவர் மேல் கல் எறியட்டும் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி பார்த்தோம் என்றால் ஒரு சாட்சி தான் முதலில் அவர் மேல் கல் எறிய வேண்டும். அப்படி அந்த சாட்சி முதலில் கல் எறிய வேண்டும் என்றால் அந்த சாட்சி உண்மையான சாட்சியாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து மனிதருடைய மனசாட்சியையும் தட்டுகிறார். அப்படி தட்டுகிற பொழுது பெரியவர்கள் தொடங்கி சிறியவர் வரை அனைவரும் ஒவ்வொருவராக அந்த கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களுடைய இல்லம் நோக்கி செல்வதை நாம் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த பெரியவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களினுடைய பாவம் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தங்களுடைய கற்களை முதலில் போட்டுவிட்டு ஒவ்வொரு பின்னாக ஒருவர் செல்வதை குறிக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து, நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, இப்பொழுது அங்கு இருப்பது
ஒன்று மிதமிஞ்சிய பாவம், மற்றொன்று மிதமிஞ்சிய இரக்கம். மிதமிஞ்சிய பாவம் யாரை குறிப்பிடுது என்றால் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை குறிப்பிடுகிறது. மிதமிஞ்சிய இரக்கம் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. இயேசு அந்த பெண்ணை பார்த்து, யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்கிறார். இங்கு ஆண்டவர் இயேசு ஒரு நீதிபதியாக இல்லாமல் ஒரு மீட்பராக செயல்படுகிறார். ஆண்டவர் இயேசுவும் அவரை கண்டிக்கவில்லை, மாறாக அவரது நிலையை மாற்றுகிறார். அவரை பார்த்து சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். ஆக மன்னிப்பு என்பது தொடர்ந்து பாவம் செய்வதற்கான ஒரு அனுமதி சீட்டு அல்ல, மாறாக அது மனமாற்றத்திற்கான ஒரு உன்னதமான அழைப்பு. எனவே ஆண்டவர் இயேசு அந்த பெண்மணிக்கு இரண்டாம் முறையாக ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். மனமாற்றத்தை அவருக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது இனிமேல் பாவம் செய்யாதே என்ற இலக்கையும் கொடுத்து அந்த பெண்ணை ஒரு புதியதொரு வாழ்க்கை வாழ உந்து தள்ளுவதை நாம் பார்க்கலாம். இன்றைய வாசகம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நாமும் பல நேரங்களில் நம்முடைய கைகளில் கற்களோடு, அதாவது புறங்கூறுதல், தீர்ப்பிடுதல், வெறுப்புணர்வு, கசப்புணர்வு போன்ற மற்ற செயல்களால் நம்முடைய கைகளில் வைத்திருக்கின்ற கற்களால் அவர்களை தாக்க காத்திருக்கிறோம். எனவே தான் புனித அன்னை தெரசா மிக அழகாக சொல்கிறார், மற்றவர்களை தீர்ப்பிட உங்களுக்கு நேரம் இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது என்று சொல்கிறார். எனவே நாமும் இயேசுவை போல பிறரின் குறைகளை மறைப்போம், காயப்பட்டவர்களை தேற்றுவோம், மன்னிப்பின் வழியாக மற்றவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவோம். ஆமீன்.